போல அவர் அழுதார். இந்த பாடுகளை நினைத்து அவர் மனதுருகி என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை, வரப்போகிற பாடுகள் மிகவும் கடுமையானது அதை எண்ணி அவர் கலங்கினார். ஆனாலும் அவர் என்ன சொன்னார்? பிதாவே, இது உமக்கு சித்தமானால் அப்படியே நடக்கட்டும், நான் சகித்து கொள்ளுகிறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 80 கிலோ ஒரு சரீரம், ஒரு 120 கிலோ வெயிட்டுள்ள மரத்தை, பச்சை மரத்தை அவர் தோளில் கொடுத்து அவரை அடித்து துன்புறுத்தி ஒரு நாள் முன்னே காயப்படுத்தி பட்டினி போட்டு கல்வாரி மலையில் கொண்டு செல் என்று சொல்லும் போதெல்லாம் யாரால் தூக்க முடியும்? தூக்க முடியாத ஒரு பாரத்தை தான் அவர் தூக்கி சுமந்தார். அப்போ அவருடைய கண்களில் கண்ணீர் வந்தாலும் அவர் என்ன நினச்சிருப்பார்? நான் பிதாவின் சித்தத்தை செய்கிறேன். இந்த ஜனங்கள் இனி பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ என்னுடைய சித்தம் அல்ல, அவருடைய சித்தத்தை தான் நீங்கள் செய்யணும் என்று நமக்கு ஒரு பாடத்தை கற்பித்து விட்டு அவர் சென்றிருக்கிறார். நாம் இயேசுவை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி கூப்பிடுவோம் இல்லையா? கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி கூப்பிடுவோம். ஆனால் கர்த்தருடைய திட்டம் என்ன, கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தருடைய எண்ணம் என்ன, அதையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றினால் மட்டுமே பிதாவினுடைய திட்டத்திற்கு நீங்கள் பிரயோஜனப்படுவீர்கள், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பீர்கள். அப்படின்னா ஒரு கேள்வி எழும்போம், நாங்கள் என்ன செய்யலை? ஆலயத்துக்கு போகலையா? சர்ச்சுக்கு போகலையா? காணிக்கை கொடுக்கலையா? பொருத்தனை செலுத்தலையா? இப்படியெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கலாம் இல்லையா? இப்போ எது சித்தம் சொல்லுங்கள்? எது பிதாவினுடைய திட்டம்? அவர் சொல்லியிருக்கிறார், பிதாவின் திட்டத்தின்படி பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை அல்லாமல் என்னை நோக்கி நீ என்ன கூப்பிட்டாலும் நோ யூஸ். என் பேரை சொல்லி பேய ஓட்டலாம், என் பேரை சொல்லி பிசாசில் அழிக்கலாம், கட்டுடைக்கலாம், மந்திரவாதத்தை உடைக்கலாம், ஆனால் என் சித்தத்தை நீ செய்தாயா என்று கேட்டால் நீங்கள் இன்று என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? சொல்லுங்க பிரதர். இப்போ நம்ம இயேசுவை கூப்பிடுறோம் இல்லையா? இங்கே நமக்கு ஒரு செக் வச்சிருக்கிறார் ஆண்டவர். பிதாவினுடைய திட்டத்தை பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவனை அல்லாமல் என்னை நோக்கி நீ கூப்பிட்டா நோ யூஸ். அதான் அந்திகிறிஸ்துவனுடைய திட்டத்தின்படி நிறைய பேர் உபவாசம் கூட நடத்துவாங்க. நேற்றுக்கு ஒரு கிருஷ்ணகிரிலேருந்து ஒரு சகோதரர் வந்தார். அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, நடக்க முடியாது. அப்போ ஒரு பொருத்தனை செலுத்தி எழுப்பி நடக்கலான்னு சொன்னேன். கேஷுவலில் தான் சொன்னேன். உடனே ஒரு பொருத்தனை செலுத்தினார், அவர் எழுப்பி நடந்தார். நான் இந்த கூட்டத்தில் வந்து சாட்சி சொல்லுன்னு சொன்னேன். பொதுவாக எல்லோருக்கும் சாட்சி சொல்லணுன்னு வற்புறுத்துறது கிடையாது, லைட்டாக சொல்லி விட்டுருவேன். அப்போ அவர் என்ன சொன்னார், இங்கே அமாவாசை கூட்டம் வச்சுருக்காங்க, நாளைக்கு வர முடியாது. அமாவாசை கூட்டம் வச்சுருக்காங்க, நாளைக்கு கிளம்ப முடியாது. வெள்ளிக்கிழமை நைட்டு அமாவாசை கூட்டம் வச்சுருக்காங்க, அதனால் கிளம்ப முடியாது. சரி பிரதர், உங்கள் சித்தப்படி ஆகட்டும், உங்கள் திட்டப்படி ஆகட்டும், உங்கள் விருப்பப்படி ஆகட்டும்னு சொன்னேன். ஏன்னா எந்த சபையிலையும் போகக்கூடாது என்று நமக்கு சொல்ல முடியாது, ஆனால் ஆலோசனை சொல்லலாம். அது நிறைய பேருக்கு பகையை உண்டாகும். அது செய்தி நடுவில் ஆண்டவர் திட்டமாக சொல்லும்போது நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். ஆகவே நீ கட்டாயம் வான்னு கூப்பிடலை. இந்த உபவாச கூட்டத்துக்கும் சண்டே ஆராதனைக்கும் யாரையும் கட்டாயப்படுத்தி கூப்பிடுறதும் ஊழியக்காரனும் இல்லை. சிம்பிளாக ஒரு மெசேஜ் அனுப்புவோம், அவ்வளோதான். அது யாருக்கு போய் சேரலைன்னு அதுவும் தெரியாது. ஒரு நேரத்துக்கு இங்கே வந்து நிற்கிறார், ஏன் பிரதர் அமாவாசை கூட்டத்துக்கு போகலையா அப்படின்னு கேட்டா, அப்புறம் நீங்கள் அப்படி சொன்ன பிறகு எனக்கு அங்கே போக தோணலை, நான் இங்கே வந்துட்டேன். நல்லா தான் வந்தார், நடந்தார். ஹல்லேலூயா. சாட்சி மட்டும் சொல்லவில்லை. இப்போ சாட்சி சொல்வது பிதாவினுடைய ஒரு திட்டம், ஒரு சித்தம். விடுதலையை கேட்கிறவர்கள் சாட்சி சொல்வதற்கும் தயங்காமல் இருக்க வேண்டும். தேவன் என்ன அற்புதம் செய்தாலும் சாட்சி சொல்ல பயப்படக்கூடாது. சாட்சி சொல்ல பயப்படுகிறவன் அந்திகிறிஸ்துக்குரியவன். அல்லேலூயா. அவனுடைய இருதயத்தை சாத்தான் திருடி, நீ ஏன் இதெல்லாம் மேடையில் சொல்ல போற, நீ ஏன் மேடையில் சொல்ல போற இன்னும் மனசுக்கத்தான் அவன் சொல்லுவான். சர்ச்சுக்கு போ, சுவிசேஷங்கள் ஓடி போயிரு. சாட்சி சொன்னால் என்னுடைய ஊழியத்தை விட சாட்சி சொல்லுகிறவனுடைய செய்தி தான் அநேகரை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தும். ஆகிய ஒரு சாட்சி சொல்லுகிறவன்
மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரனாக இருப்பான். உற்சாகமா கையை தட்டுங்க. ஒரு ஊழியக்காரன் செய்கிற காரியத்தை விட நான் இப்படி இருந்தேன், இயேசு எனக்கு இதை செய்தார் என்று சொல்லும்போது அது பிரமாணம். அது பிரமாணம். என்னை இலவசமாக கொடுத்தாரு, கொடுக்கல, பொருத்தனை செலுத்தி விடுதலையை பெறுன்னு சொன்னார். பொருத்தனை செலுத்தினா விடுதலை பெற்றார். அமாவாசை கொண்டது போக இருந்தவரை ஆண்டவரை பிடிச்சி மறுபடியும் கிருஷ்ணகிரிலிருந்து ஜீவோலிக்கே கொண்டு வந்துட்டார். ஹல்லேலூயா. இது பிதாவினுடைய திட்டம். ஹல்லேலூயா. சாட்சி சொல்லாதது அந்தி கிறிஸ்தனுடைய திட்டம். செம்ம கையை தட்டுங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்கும் பொழுது, கர்த்தாவே கர்த்தாவே என்று என்னை நோக்கி நீ கூப்பிடுகிறாய். நம்மளும் அதுதானே கூப்பிடுறோம். எப்போ பார்த்தாலும் வாயில இயேசு, எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இப்படிதானே? வாய் விட்டால் ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நல்லது தான். நீ எவ்வளோ முறை சொன்னாலும் அன்று மகிமைப்படுவார். ஆனால் நீ யார்? Who are you? ஸ்தோத்திரம் சொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? அதுதான் நான் சொல்லுகிறேன். 1000 ஸ்தோத்திர பலி செய்தால் விடுதலை கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நெவர் கிடைக்காது. இது ஆலம்பால் கற்றுக் கொடுத்தார். 1000 ஸ்தோத்திர பலி சொன்னால் அவங்க பிரச்சனை தீரும்னு. எப்படி தீரும்? அப்போ கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டா பிரச்சனை தீராதா? இயேசு தானே சொன்னார், என்னன்னைக்கு கூட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை, கூப்பிட்டாலும் நீ அந்தி கிறிஸ்து போ. அக்கிரம செய்கைக்காரலை, அக்கிரமத்துக்குரியவனை, அக்கிரமம் செய்கிறவனே அப்பால் போய் சாத்தானேன்னு சொல்லிட்டாரு. இப்போ நம்மை நோக்கி அப்பால் போய் சாத்தானேன்னு சொல்கிறார். அவங்க ஆண்டவர் மேலே கோபம் வரணுமே. ஸ்டீவன் பிரதர் கோபம் வருமா வராதா? இப்போ நான் தான் ஊழியம் செய்கிறேன், நான் தான் இந்த ஊழியத்தில் நிறைய அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். பூர்வ காலத்தில் இருந்த அற்புதங்கள் எல்லாம் உங்கள் கண்களுக்கு முன்னாடி செய்யாவிட்டாலும் செல்வன் மூலமாக அதிகமாக செய்கிறார்கள். செல்வன் மூலம் தேவன் செய்த அதிசயங்களை அவர்கள் இங்கே வந்து சொல்லியிருந்தால் உலகமே அதிர்ந்து போயிருக்கும். அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை அவர் சொல்லுகிறார். நம்ப முடியாத காரியங்களை சொல்லுகிறார். இப்போது லாஸ்ட் வீக்கு விடியகால 4 மணிக்கு ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ண சொன்னார். ஃபோன் அடித்தேன், எடுக்கலை. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டேன். உன் வீட்டில் போன மீட்டிங்கே அப்படி தான். புலம்பல் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். வீட்டுக்குள்ளே மரணம் வருகிறது, வீட்டுக்குள்ளே மரணத்தின் வாசனை. நாம் ப்ரேயர் பண்ணுற எந்த வீடுகளுக்கும் மரணம் வருதுன்னா எனக்கு அந்த வாசனை எனக்கு வரும். அப்போ கேட்பேன், என்ன ஆண்டவர் என்ன? அப்போ இப்படி சொல்லுன்னு எழுவார். நான் சொன்னேன், உடனே ஒரு பொருத்தனை செலுத்திடு, வீட்டுக்குள்ளே மரணம் வருகிறது என்று, மரணம் வருகிறது என்று. ஆனால் பொருத்தனை செலுத்துவதற்கு அவருக்கு சூழ்நிலை இல்லை என்று அவங்க குடும்பத்தை நன்கு அறிவேன். அல்லேலூயா. ஆனால் நேற்றுக்கு காலையில் 7:40 அவர் என்னை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுக்கிட்டே இருந்திருக்கார். நான் வாட்ஸ்அப்பை எப்போது ஒரு முறை தான் திறந்து பார்ப்பேன். இந்த ப்ரேயர் மீட்டிங் முடிஞ்சதும் இங்கே இருக்கும்போதே நிறைய ஃபோன் வந்தது. ஈவினிங் எடுத்து பார்த்தா அப்போ சீரியஸாக ஆஸ்பத்திரியில் வெரி சீரியஸ் எபதட்டிக் கண்டிஷன் அண்ட் ப்ரிகேரியஸ். அப்போ கூட ஆண்டவர் என்ன சொன்னார்? பொருத்தனை செலுத்து. இதான் பிரமாணம், இதான் பிரமாணம். முன்குறித்தார், கீழ்ப்படியல்ல, சாக கிடக்கிறாரு, பொருத்தனை செலுத்து. இப்போ நான் ஃபோன் மூலம் நிறைய பேர் ஜூம் பண்ணுவாங்க. நிறைய பேர் சொல்லுவேன், ஆண்டவர் சொல்கிறதான் சொல்லுவேன், பொருத்தனை செலுத்து, செலுத்திட்டு மருத்துவமனைக்கு போ. அவர் விடுதலை ஆகி வந்தால் நான் பொருத்தனை தர்றேன்னு சொல்லுவாங்க. அவர் விடுதலையாகி வரமாட்டார், பணமாக தான் தூக்கிட்டு வருவாங்க. உற்சாகமாக கையை தட்டுங்க. ஆனால் பிரமாணத்துக்கு யாரும் செவி கொடுக்க விரும்பவில்லை, பிரமாணத்தின்படி நடக்க விரும்பவில்லை. ஆனால் கூப்பிடுவது இயேசு கிறிஸ்துவை. அவர் சொன்னார், என்னால் அன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னால் அன்றி உனக்கு சமாதானம் இல்லை, என்னால் அன்றி பரலோகம் இல்லை. அவரே வாசல், நீதியின் வாசல், பரலோகத்தின் வாசல். அவர் சொல்றாரு, பிதாவின் சித்தத்தை செஞ்சாதான் எனக்குள்ள நீ புகுந்து அங்கே போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. பிரமாணத்தை பின்பற்றினால்தான் போக முடியும். பிரமாணத்தை பின்பற்றாமல் போனால் போக முடியாது. அது நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம். ஆண்டவர் சொன்னால் அது செய்யணும். வசனம் தான் நமக்கு வாசல். அல்லேலூயா. சும்மா வாயினால் 1000 ஸ்தோத்திர பலி சொல்லி அப்படி பொட்டும் பூவும் வச்சுக்கிட்டு நடந்தால் ஒன்றும் ஒரு பிரயோஜனம் அளிக்காது, ஒரு பரலோகத்துக்கும் போக முடியாது.
ஹல்லேலூயா. பிரமாணம் என்பது வசனம். சங்கீதம் 50, 14, 15 என்ன சொல்கிறது? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. சும்மா கூப்பிட சொன்னார் உமா மகேஸ்வரி. கூப்பிடு. நெக்ஸ்ட் சொல்லுங்க. அது எரேமியா 33:3 நீங்கள் சொல்கிறது. சங்கீதம் 50, 14, 15 சொல்லுங்க. இப்போ ஆபத்து காலத்தில் அந்த வரியை விட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆபத்து காலத்தில் பொருத்தனை செலுத்தி என்னை நோக்கி கூப்பிடு. அப்போ இது ஒரு பிரமாணம். உட்காருங்க சிஸ்டர். இது ஒரு பிரமாணம், பிதாவினுடைய ஒரு பிரமாணம். உனக்கு ஆபத்து ஏற்படும் காலங்களில் எப்படி கூப்பிட சொல்லியிருக்கிறார்? பொருத்தனை செலுத்தி என்னை நோக்கி கூப்பிடு. இது பிரமாணம், இது பிதாவினுடைய திட்டம், இது பிதாவினுடைய சித்தம். பொருத்தனை செலுத்தி என்னை நோக்கி கூப்பிடு ஆபத்து காலம் வரும்போது. அதான வசனம். அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன். பொருத்தனை செலுத்தினாதான் நான் உன்னை விடுவிப்பேன். அதற்கு பிறகு நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எவ்வளோ அழகான வசனம். அல்லேலூயா. முதல்ல நீ என்னை தேடு, அப்புறமா நான் உன்னை தேடி வருகிறேன், அப்புறம் வந்து உனக்கு அற்புதம் செய்வேன், அப்புறமா நீ எனக்கு நன்றி சொல்லு. இதுதான் இல்லை சாட்சி சொல்லு. இதுதான் வசனம். இந்த வசனத்தை யாராவது எந்த கிறிஸ்தவன் எந்த ஊழியக்காரன் பின்பற்றுவான்? என் ஊழியக்காரன் வீட்லேயும் பிரச்சனை இருக்கும் இல்லை, அவனும் பரலோகத்துக்கு போகணும் இல்லை, கோடிக்கணக்கில் பணம் வச்சுருப்பான். இந்த வசனத்தை வச்சுருக்கானா? இந்த வசனத்தை பின்பற்றுக்கிறானா? அதனால சில ஊழியக்காரங்களுடைய குடும்பங்களில் சர்வநாசம் வந்திருக்க காரணம். 2019 பிரசங்கம் பண்ணின ஒரு செய்தியை யூடியூப்பில் இன்னைக்கு காலையில் ஏற்றி விட்டேன். அது எனக்கே ஒரு த்ரில்லாக இருந்தது. கள்ள ஊழியக்காரனே என் வசனத்துக்கு செவி கொடுத்தாயான்னு கேட்குறாரு. அதில் என்னை நோக்கி கூப்பிடுகிறாயே, என் பிரமாணத்துக்கு நீ பின்பற்றினாயா? விசுவாசிகளுக்கு தசமபாகத்தை சொல்லுகிறாயே, நீ தசமபாகத்தை பின்பற்றினாயா? வாரி வாரி கூட்டுறோமே விசுவாசிகளிடத்தை தசமபாகம். ஒரு சபை, ஒரு சர்ச்சு, இல்லைன்னா பேர அமைப்பு தசமபாகத்தை கொடுத்தால் தசமபாகத்தினுடைய கணக்கையும் ஊழியக்காரன் சபை மக்களுக்கு முன்பாக வாசித்து காண்பிக்க வேண்டும். அப்படியானால் அது உண்மையான சபை. கையை தட்டுங்க. இல்லைன்னா கள்ள தீர்க்கதரிசனுடைய சபை. இந்த மாதம் இவ்வளவு தசமபாகம் வந்திருக்கிறது என்று அறிவிக்க வேண்டும். என்னவா ஆம்பளை ஊழியக்காரன் இல்லையா? நீங்கள் கொடுத்த தசமபாகம் நீங்கள் கொடுக்கறது உங்களுக்கே தெரியும். ஆனால் எனக்கு அதை சொல்ல முடியாது. சொன்னால் எல்லாரும் காரி துப்பிடுவாங்க. ஆனால் என் சபைக்கு தசமபாகம் ஒரு சிலர் தான். ஆனால் அறிக்கையிட்டு சொல்லலான்னு நினைக்கிறேன் இப்போ ஆண்டவர் பேசுகிறதுனால. ஆகவே அடுத்த 1ஆம் தேதி தசமபாகத்தை சரியாக காணிக்கையில் போட்டு வைக்காதீங்க. தசமபாகத்தை கவரில் போட்டு தசமபாகன்னு சொல்லி வைங்க. இதுவரைக்கும் கவுண்டிங் பண்ணாத ஊழியக்காரன் இனி உலக மக்களுக்கு ஒரு சாட்சியாக ஒரு முன் மாதிரியாக என்னுடைய சபையில் இவ்வளவு தசமபாகம் வந்திருக்கிறேன்னு அறிவிச்சிருவேன். கட்டாயம் அறிவிச்சிருவேன். எதுக்கு? பெரிய சபைகள் அறிவிக்க வேண்டும் என்பதற்காக, என்னை நீங்களும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக. ஏன்னால் பல கோடி தசமபாகங்கள் வருகிறது சபைகளுக்கு. சொல்லட்டுமே, இன்றைக்கு இந்த மாதம் தசமபாக காணிக்கை 3,40,50,30 ரூபாய்ன்னு சொல்லட்டுமே. இந்த கணக்கு சொல்லியிருக்கிறேன்னா ஒரு சபையில் அது வரும்னு அர்த்தம். இன்னைக்கு உற்சாம கையை தட்டுங்க. அப்போ விசுவாசிகளுக்கு சந்தோஷம் உண்டாகும். உண்மையுள்ள ஊழியக்காரன் வந்த தசமபாகத்தினுடைய கணக்கை அவர் சொல்லிவிட்டார். அப்போ இந்த தசமபாகத்தை வைத்து என்ன செய்ய வேண்டும்? தட்ஸ் த கொஸ்டின். சபைக்கு இப்போ 3 கோடிக்கு மேலே தசமபாகம் வந்துச்சுன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ என்ன செய்யணும்? இப்போ சபை உறுப்பினராகிய விசுவாசிகள் சொல்லணும், என்ன செய்யலாம் பாஸ்டர்? இந்த காசை வச்சு இதுவரைக்கும் என்ன பண்ணீங்க? இந்த மாசத்திலேயே இத்தனை கோடி வந்திருக்கிறது. அப்போ இதற்கு முன்பாக 12 மாதங்கள் ஒரு வருஷம், எத்தனை வருஷங்கள் ஊழியம் செஞ்சீங்க?
அப்ப எத்தனை ஆயிரம் கோடி வந்திருக்கா? எங்கே அந்த மணி? வேர் இஸ் தட் மணி? அந்த தசமபாகம் எங்க? என்ன பண்ணினீங்க? லைட் ஸ்பான்சர், சேர் ஸ்பான்சர், கேமரா ஸ்பான்சர். அல்லேலூயா. என்னுடைய லைட்டு என்னுடைய கேமரா இல்லை, நீங்கள் யாரும் வாங்கி தரல. ஒரு பாக்ஸும் ஒரு 2 ஃபேனை தவிர வேறு ஒன்றும் இல்லை இங்கே. அல்லேலூயா. நான் நிற்கிற ஒரு ஸ்டாண்டும் ஸ்பான்சர் தான். அல்லேலூயா. ஆகவே கேட்கலாம், எல்லாமே வசூல் பண்ணி செய்றீங்க, ஏழைகளுக்கு கொடுப்பது வசூல் பண்ணி செய்றீங்க. அப்ப இந்த தசமபாகம் எங்கே போகுது? கேட்கணுமா கேட்கணுமா? கங்கையில் என்ற ஒரு ஆறு புறப்படுகிறது, அது எங்கே போய் சேருகிறது என்று உங்களுக்கு தெரியும். மலையில் என்ற ஒரு நீரூற்று புறப்படு